பார்த்தல என் பையனை ஒருத்தன் அப்பாவை வந்து எதிர்த்து பேசிட்டானோன்னு எப்படி எனக்காக வந்து பேசுறான்னு. ம், ம். அப்பாவை ஒருத்தர் சொன்னோன்னே அப்படி கோவம் வருது என் பையனுக்கு. அஹ்? அதுவும் இல்லாம காசு எடுத்து நீட்டினா பத்தி எங்க அப்பா எவ்வளவு தரணும்? இப்ப எங்க அப்பாவை பேசின பேச்ச அவங்களால வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டான் பாரு. என் சிங்க குட்டி அவன் தான். ஐயையோ, ரொம்ப தான். அவனதான் இத்தனை நாளா கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தீங்க, மறந்துட்டீங்களா? என் பையனை நான் கடிச்சு கொட்டினானா எப்போ? ம், ஒரு நாளாவது அவன்கிட்ட பாசமா முகம் கொடுத்து பேசியிருப்பீங்க. உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மட்டும்தான். நான் கோவப்படுறேன். நான் எதுக்கு கோவப்படுறேன்? அவன் நல்லா இருக்கணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும், அதுக்காக தான் நான் கோவப்படுறது. ம்ஹும். இந்த வீடு வண்டி எல்லாம் எதுக்கு? அவனுக்காக தானே எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். அவன் ஒரு நல்ல வேலைக்கு போகணும். நான் தான் கஷ்டப்படுறேன், அவன் கஷ்டமே படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொன்றையும் பண்றேன். ஆனா என்ன பண்றது, புரிஞ்சுக்கல. ஒரு வயசுக்கு மேல அப்பா சொல்றது எல்லாமே பசங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பத்தான் இருக்கும். ஆனா அது வாழ்ற வாழ்க்கையில அந்த குறிப்பிட்ட காலம் நம்ம ஒழுங்கா இருந்தோம்னா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம பட்ட கஷ்டத்தை அவன் படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான். சரி, அவனுக்கு ஒரு நாள் புரியும் என்னோட வேதனை. இனிமேலாவது அவன்கிட்ட கொஞ்சமாவது பாசமா பேசுங்க. இங்க பாரு, பாசமா பேசி அவன் அன்பா இருக்கிறதுலாம் இல்ல. நான் பாசமா பேசலினாலும் என் மேல எம்பிட்டு அன்பு இருக்கு பத்தியா என் பையனுக்கு. இனி அப்பாவை கையில பிடிக்க முடியாது. சரி, பையனுக்கு என்ன மட்டன் வாங்கிட்டு வரேன், சமைச்சு வைக்கிறியா? அதுவும் என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வை. காசு இல்லாத நேரத்துல இப்ப எதுக்கு மட்டனு அது இதுன்னு? சாயங்காலம் லோடுக்கு போயிட்டு வரேன், கூறுக்கறி போட்டிருப்பான், வாங்கிட்டு வரேன். சரியா? பையனுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும், உன் இஷ்டத்துக்கு சமைக்காத. பாப்பா பாப்பா பாப்பா, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க, சமைச்சு வைக்கிறேன். ம். ஐயோ ஐயோ. ஆமா ஆமா, ரேஷன் கடை எடுத்தீங்கன்னா போய் வாங்கிட்டு வந்துடலாம். அரிசி பருப்பெல்லாம் மாச கடைசி ஆகி போச்சு. டா, எத்த அவர் என்ன நமக்கிட்டே பேசுறாரு? யாரு? அங்க பின்னாடி பாருங்க. டா, என்ன லட்சணத்துல பையனை வளர்த்து வச்சிருக்க? யாருங்க? அப்ப எதுக்கு எங்க அத்தை கிட்ட சண்டைக்கு வரீங்க? எங்க அத்தை உங்க வீட்டுக்கு வந்தாங்களா இல்ல ஏதோ பண்ணாங்களா? அவங்க படுத்து சவனேன்னு இருக்காங்க. அடிச்சி வாய் கூட. என் புள்ள இந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்து வந்திருக்கானா அவளை எம்பிட்டு கொடுமைப்படுத்திருக்கீங்க நீங்களாம். யாரு உங்க பிள்ளைய கொடுமைப்படுத்தினா? அந்த வீட்டுல இருக்கும்போது என் புள்ள பச்சை தண்ணி குடிச்சா கூட அந்த பேச்சு பேசுவியாமா? என் புள்ள பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதா உன் வீட்டுல? சோறு தின்னா கூட பூட்டி வைப்பியாமா? நான் சமைச்சு வச்சேன், நான் தண்ணி பிடிச்சு வச்சேன், நான் அப்படிதான் பண்ணுவேன். இங்க பாரு, நீ எல்லாம் ஒண்ணும் இல்லாத ஆளு. என் பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லாம ஒண்ணும் இல்ல, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. காணாத கண்டத மாதிரி பூட்டி வச்சுக்கிற நீ எல்லாம். இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? உன் வீட்டு பஞ்சாயத்து கூட நாங்க வர்றது கிடையாது. நாங்க உண்டு எங்க வேலை ஒண்ணுன்னு இருக்கோம். எதுக்கு இப்ப நடுத்தருவுல வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்க? 4 பேர் பார்த்து எங்களை சிரிக்கிறதுக்கா? இங்காரு, உன் மருமகாரி அதெல்லாம் பண்ணியிருக்கா என் பிள்ளைக்கு கொடுமை. நீ பாட்டுக்கு கண்ணும் காணாம இருந்திருக்க. அதுவும் இல்லாம வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லியிருக்க. ஏன் என் பிள்ளை வீட்டை விட்டு போனா அது வாழாதுன்னு நினைச்சியோ? இங்க பாரு, உனக்கு அம்பிட்டுதான் மரியாதை பாத்துக்க. உன் புள்ள மட்டும் மருமவ கிடையாது, இவளும் மருமவ தான். இவ வீட்டு வேலையெல்லாம் பாக்குற. உன் புள்ள என்னத்த பார்த்தான்னு கேளு. எப்ப பார்த்தாலும் திங்கவும் தூங்கவும், சோறு ஆக்கி வச்சா எடுத்து போட்டு திங்கவும். அவ கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துனா கூட அதுல எடுத்து குளிச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்தா. அப்புறம் வீட்டை விட்டு போன்னு சொல்லாம வீட்டுக்குள்ள வச்சு கொஞ்சுவாங்களா? ஏய், என்ன குத்துதா? ஒழுங்கா புள்ள லட்சணமா வளர்க்க தெரியல. நீ எல்லாம் பேச வந்துட்ட வெள்ளையும் சொல்லையுமா. யாரி நீ உள்ள வாமா, புள்ள வளர்க்கறா நம்ம புள்ள. நீ பார்த்தாலே பேசுறது கூட நடுங்குவா. இன்னைக்கு எப்படி பேசிட்டு போற பாத்தியாமா? அவளுங்க முன்னாடி எல்லாம் வாழ்ந்து காட்டணும் தான் நினைக்கிறேன். அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சுப்பா. எப்பா, நீ இதெல்லாம் தனியா வந்ததே நல்லதுமா. இந்நேரத்துக்கு அந்த வீட்டுல இருந்தா அவ்வளவுதான், உன்னை வாழவே விட்டுருக்க மாட்டாங்க 2 பேரும். காதலே என் காதலே, என்னை தனியாக தவிக்க விட்டு போயிட்டியே, உன்னை விட்டா எனக்கு யாருமே இந்த பூமியில இல்லையே. எமாடி, அந்த பாயல கூப்பிடு. மாமா மாமா. என்னது, என் தங்கத்தோட குரல் மாதிரியே இருக்கு. குரல் மாதிரியே இல்ல, என் தங்கம் தான். என் தேவதை வந்துருச்சு போலயே. தேவதை, அழகு தேவதை. ஐயோ மாமா, நடிச்சு காட்டி கொடுத்துறாதையா. என்ன, நானும் வேணாம் ஒன்னும் வேணான்னு வீட்டை விட்டு போனேன். இப்ப என்ன மூஞ்ச வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்க? ஏப்பா, ஏதோ என் புள்ள தெரியாம ஏதோ பேசியிருப்பா, அதெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்க. அதுக்குன்னு உங்க பிள்ளை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவா. எல்லாத்தையும் நான் வாய் மூடிக்கிட்டு கேட்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? சரியா, என்னதான் இருந்தாலும் பொண்ணை பெத்தவன். என் பொண்ணுக்காக 3 லட்சம் ரூபாய் காசு கொண்டு வந்திருக்கேன். என் பொண்ணு இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டா. ஏத்துக்கங்கப்பா. எனக்கு இந்த காசு அது இதுலாம் பெருசு இல்லைங்க. உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, மரியாதையா பேசணும் புருஷன்கிட்ட. புருஷனுக்கு ஆக வேண்டிய பணிவிடையெல்லாம் செய்யணும். திமிர் பேச்சு பேசினானா அப்புறம் அடிச்சு துரத்திடுவேன்.
இனிமே அப்படி எதுவும் பேச மாட்டாங்க. ம். ஏ உமா, உள்ள போ. எங்க அப்பா என்னதான் இருந்தாலும் ஒரு காலத்துல நீ தூக்கி போட்டு அடிச்சிருக்காரு. அந்த வலியும் வேதனையெல்லாம் இன்னும் போகல. நீ மட்டும் உள்ள போ. என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா உள்ள கூப்பிடுங்க. யோ, புள்ளைய விட்டாச்சுல, கிளம்பு. அப்பா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. விடுமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ நல்லபடியா வந்தா அதுவே போதும். சரிங்கப்பா. சரிம்மா, போயிட்டு வரேன். மாப்பிள்ள, போயிட்டு வரேன். போங்க போங்க, வரணுன்ற அவசியம் இல்ல. மாமா எதுனாலும் உள்ள போய் வச்சுக்கலாம். இப்ப எதுக்கும் பேச மாட்டான். உள்ள வா. உன்னை விட்டா யாரு எனக்கு இருக்கா? தேவத நீதான் என்ன விட்டு போனது உடஞ்சு போயிட்டேன். செத்து கூட போயிருப்பேனா அந்த மாமா, உன்னை விட்டு எப்படி நான் இருப்பேன்? தேவத, நீ இல்லாத வாழ்க்கை நரக வேதனைடா. எனக்கு மட்டும் என்ன மாமா, எனக்கும் அதே தான். அங்கே இருக்கும்போது என் அக்கா கறிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதா இருந்துச்சு. எப்படியோ சண்டை போட்டாலும் நமக்கு 3 லட்சம் ரூபாய் காசு கிடைச்சிருக்கு மாமோய். அப்பனுக்கு 10 லட்சம் தானே வந்துச்சு, 3 லட்சம் தான் கொடுத்ததா? அதான் வீட்டில் ஒருத்தி இருக்காளே, எனக்கு 10 பவுன் தானே போட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த காசையும் வாங்கிட்டு போயிட்டா. சரி விடு தேவத, நம்ம தலையில 3 லட்சம் தான் எழுதிருக்கும் போது என்ன பண்ண முடியும்? ஆமாம் மாமோய், அங்கே வேற எங்கள் அம்மா வேற உப்பு சப்பு இல்லாத சோத்தையா ஆக்கி போட்டுச்சு, திங்கவே முடியல. எனக்கு ஏதாவது நல்ல சோறு சாப்பிடணும் தோணுது மாமோய். அம்பிட்டு தானே, உடனே கடைக்கு கிளம்பு, கடைக்கு போய் வாங்கிட்டு வருவோம். அதுவும் இல்லாம 3 லட்சம் ரூபா வந்திருக்கு, உனக்கு ஒரு நகை வாங்கிட்டு வந்துருவோம். சரி மாமோய். பாவம், மனசு வேதனையில் எல்லாரும் ஏமாத்திட்டாங்கன்ற துக்கத்திலேயே சாப்பிடாம கூட தூங்கிட்டு இருக்காரு. என்னங்க என்னங்க, இங்க பாருங்க. ஏங்க எந்திரிங்க. என்ன மகா? சாப்பிடுங்க, எந்திரிங்க. இல்ல மகா, எனக்கு பசியே இல்ல. எனக்கு ஒன்றும் வேண்டாம். இப்படி சாப்பிடாம இருந்து உடம்புக்கு எடுத்துக்க போறீங்களா? எந்திரிங்க முதல்ல. வேண்டாம் மகா, எனக்கு மனசே சரியில்லை, வேண்டாம். மனசு கஷ்டம் வரதான் செய்யும். அதுக்குன்னு அவங்கள சாப்பிட்டு நல்லா இருப்பாங்க, நீங்க மட்டும் சாப்பிடாம வந்து உடம்புக்கு எடுத்துக்க போறீங்களா? எதுக்கு மகா வாழணும்? எல்லாரும் என்கிட்ட காசு மட்டும் தானே எதிர்பார்த்துருக்காங்க. உங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்க. உங்களை நம்பியே இருக்க என்னை பத்தி யோசிக்க மாட்டீங்கல்ல? மகா, உண்மையே மேல உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா எந்திரிச்சு இதை சாப்பிடுங்க. எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? உங்களை விட்டுட்டு எப்படி நான் சாப்பிடுவேன்? நீங்க சாப்பிடுங்க நல்லா. ம், ம். இங்க பாருங்க, அவங்க செஞ்சதே நினைச்சிட்டு இருக்காதீங்க. சொந்தம் பந்தம் எல்லாமே காசு இருக்க வரைக்கும் தான். காசு இல்லைன்னா எல்லாருமே கை கழுவிட்டு போயிடுவாங்க. என்னைக்கும் உங்களுக்கு நானும் எனக்கு நீங்களும் மட்டும்தான் நிரந்தரம். நம்மளால முடியுங்க. என்ன 10 லட்சம், நம்ம 2 பேரும் வேலைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், இதை விட அதிகமான பணத்தையே நம்ம சம்பாதிக்கலாம். அவங்கள மாதிரி நம்ம இருக்க வேண்டாங்க, சரியா? நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி தான் நம்ம வாழ்ந்து காட்டணும். ம், ஆமா மகா. இன்னைக்கு மனசு உடைஞ்சு மட்டும் போயிடாதீங்க. நமக்கு இதுவுமே நல்லது தான். இப்பயே இவங்களோட சுயரூபலாம் தெரிஞ்சதுனால விலகிக்கலாம். இன்னமும் நம்ம நல்லா ஏமாந்ததுக்கப்புறம் இதெல்லாம் தெரியாமல் இருந்து கடைசியில் தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ம் ம், ஆமா. என்னம்மா இங்கே நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அமுதா வாமா வா. என்னாச்சு, இங்கே எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, என் புருஷன் எம்பிட்டு கஷ்டப்பட்டு இந்த இடத்த வாங்கினாரு. ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்லாம என் பயங்கர வித்து தள்ளிவிட்டானே, அதாம்மா நினச்சிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா பண்ணுறது, நானும் தான் இடத்த கொடுத்துட்டேன்னு ஒரு நிமிஷம் கவலையாக இருக்குது. ஆனால் என்ன, காசை கொடுத்துருக்காங்கல்ல, கை நீட்டி காசை வாங்கிட்டோம், அதான் சரின்ட்டு அமைதியாக இருக்கேன். ஆனால் போகும்போது வரும்போது இந்த இடத்துல விவசாயம் பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கு. பாவமா, அம்புட்டு காசு வந்தும் என்ன பிரோசனம்? என் பையன் மொத்தத்தையும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டான். பாவம் என் சந்தோஷ். ஆமாம், நான் அதை கேட்கணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன் பாருங்க. சந்தோஷ் வந்தானே, என்ன ஆச்சு? பாவம், இவங்களோட சுயரூபெல்லாம் தெரிஞ்சோடனே பையன் எனக்கு நீங்களும் வேணாம், உங்கள் சொத்து வேணாம், பணமும் வேணான்னு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போயிட்டாம்பா. ஐயோ, எதுக்கு நான் விட்டு கொடுத்துட்டு போனா? பிடிச்சி 4 போடு போட்டு காசை வாங்க வேண்டிதானே? அவனுக்கு தான் அப்படியே அவங்க தாத்தா குணமாச்சே. யார் ஏமாத்தினாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, விட்டு கொடுத்து போகிற ஆளாச்சே. அதனால தான் எல்லாத்தையும் விட்டுவிட்டு போயிட்டான். இனிமேல் இந்த பக்கம் வருவானான்னு கூட தெரியலை. அட கடவுளே, மகாவுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த அசிங்கெல்லாம் மகாவுக்கு தெரிஞ்சா இவங்களெல்லாம் மதிக்க மாட்டான்ட்டு அவன் கூட்டிகிட்டு வரலம்மா. இருந்தாலும் எனக்கு மனசே கேட்கல. அந்த வீட்டில் இருக்கவும் என்னால் முடியல, எப்படி இதாக இருக்கிறாங்க அப்படின்னு. ஏம்மா, அவங்க பண்ணுற பாவமும் புண்ணியமும் அவங்கள வந்து சேரும்மா. இவங்க விடுற கண்ணீரும் இவங்களை சும்மாவா விடும்? இல்லைம்மா, நல்லா பொழைக்கிறவங்களுக்கு காசை வாங்கி கொடுத்துருந்தா கூட ஏதோ ஆறுதல் அடைஞ்சிருக்கலாம். அந்த பெரிய மாப்பிள்ளை சரியான வீணாக போனவன், அவனுக்கு ஒரு அறிவும் கிடையாது. அவனுக்கு போய் காசை வாங்கி கொடுத்துருக்கானே, அது எப்படி குரங்கு கையில் பூமாலை கொடுத்த கதவை பிச்சு உதறி தள்ளிடும். நீங்கள் எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க?
அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று ஆகட்டும், அப்புறம் நீங்கள் பிடிச்சி போடுங்க. எனக்கு வர கோவத்துக்கு எல்லாத்தையும் வீட்டை விட்டு அடித்து துரத்தணும்னு தோணுது. வயசான காலத்தில் அவங்களையும் விட்டு எங்கே போகிறது நான்? அதனால தான் சரி எல்லாத்தையும் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஏம்மா, இனி இருக்கிற சொத்தையாவது காப்பாற்றியே ஆகணும். அதையாவது சந்தோஷ பேரில் எழுதி கொடுங்கம்மா. சும்மா நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்கள் பையன் பாட்டுக்கு போய் விற்று தள்ளுவார். ஆமாம்மா ஆமாம்மா, அதை தாம்மா பண்ணணும். அவன் என் சந்தோஷம், அவனுக்காக நான் எதையாவது ஒன்று சேர்த்து வைக்கணும். அவனுக்குன்னு ஒரு புள்ள குட்டின்னு உண்டாகி போச்சுன்னா இவன் எல்லாத்தையும் விற்று தள்ளிட்டு போயிடுவான். அவங்க அக்கா தங்கச்செல்லாம் அவனை பார்க்க மாட்டாங்கம்மா. இவனையே பார்ப்பாங்களான்றது கேள்விக்குறிதான். நானுமே ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னதுமா? உங்கள் சின்ன வந்தால குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு பக்கத்தில் கேட்டேன். அவங்க அன்னிக்காரிக்கிட்ட, அந்த பையனோட அன்னிக்காரிக்கிட்ட கேட்டதுக்கு சொன்னால் அவளும் என்ன பிரச்சனை, 2 பேரும் கண்ணியே மணியேன்னு தான் கொஞ்சிக்கிட்டு திரியுவாங்க அப்படின்னாங்க. எனக்கும் அதே சந்தேகதாம்மா. இவங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. இந்த காசு கோசம் தான் நடிச்சுக்கிட்டு வந்து நிற்கிறான்னு. கேட்கும் போதெல்லாம் ஒப்பாரி வச்சு நடிச்சு போடுவாமா. வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டாமா. அப்படியே தான் இருக்கும். ஏமாத்தி பிடிக்கிட்டு போகிற காசு எத்தனை நாளைக்கு நாளைக்கும்? நீயே சொல்லு பார்ப்போம். 1 மாதம் திங்கலாமா, 3 மாதம் திங்கலாமா, 4 மாதம் திங்கலாமா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? விடுமா, கடவுள் நின்று கேட்டே தீருவான். ஆமாம்மா, அப்போதான் அவங்கவுங்க பண்ணுற பாவம் அவங்க பிள்ளைங்கள வந்து சேரும். இப்போல்லாம் அவங்கவுங்க பண்ணுற பாவம் அவங்கவுங்களே உடனே கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. எல்லாம் ஏமாத்துனதுக்கு சந்தோஷுக்கு கூலி கொடுத்தே ஆகணும். என்னம்மா சாப்பிட்டீங்களா? எதுக்கு பையன்ட்டு கேட்குற? உன் பொண்டாட்டி கேட்க சொன்னாலோ? அவள் சொல்கிறது தானே இப்போ உனக்கு வேத வாக்கு. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னடா இவன் இப்ப நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், பொண்டாட்டி பேச்ச கேட்கறான்னு நினைக்கிறீங்களோ? நான் என்னத்தப்பா சொல்றது? ஏமா, கௌசியம் பாவம்மா, நல்லவதாம்மா. உன்கிட்ட யாரும் சர்டிபிகேட் கேட்கலப்பா. என்னை விட்டுரு ஆள. அவன் நல்லவ வல்லவ, நானும் தெரிஞ்சவ. நான் தான்பா எனக்கு ஒரு அறிவும் இல்லாதவ. என்னம்மா இப்படி பேசுறீங்க? பாவம்மா அவளும். நீங்க பண்ணின தப்பு எவ்வளோ இருக்குது. அவ என்னைக்காவது ஏதாவது வந்து என்கிட்ட சொல்றாளா நீங்க அதை பண்ணீங்க இதை பண்ணீங்கன்னு? நீங்க அவளை பத்தி எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. அப்படி இருந்து அவ எல்லாம் பொறுத்து தானே போறா. ஏன் நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஆமாம்பா, உன் பொண்டாட்டி பொறுத்து போறா, நான் பொறுமையே இழந்து போறேன். விடு, எனக்கு என்ன வந்துச்சு? ஆனா அவளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்க தான் பாத்தீங்க. பொண்ணு பார்த்து இந்த பொண்ணு தான்ப்பா பார்த்துருக்கேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி இப்படி. நீங்க இப்போ அதே பொண்ணு வேணான்றீங்க. என்னம்மா நீங்க வேணும்னா வேணும், வேணான்னா வேணான்னா எப்படி? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க என்னோட மனநிலையும். ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் போய் எவ்வளோ அடி போத, இதெல்லாம் தேவையா? ஆஃபீஸில் வேலையே போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏதோ அது இதுன்னு பேசி அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை விட்டு கொடுத்தாங்க. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா நடங்கம்மா. தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வேண்டாம்மா. கடைசியில் நான் தான் பிரச்சனை பண்றவ. சரி விடு, எல்லாரும் புள்ளன்னு தாங்கினதுக்கு உன் பொண்டாட்டி தான் முக்கியம்னு நினைக்கிறேன். சரி போப்பா. இனிமே உங்ககிட்ட பேசி புரிய வைக்க முடியாதும்மா. ஆளை விடுங்கம்மா. பொண்டாட்டி சொல்லியிருப்பா போய் பேசுங்கன்னு, அத்தான் வந்து பேசான். என்ன பாத்தியா, இதான் நம்ம ஆபீஸ், ஃபைனான்ஸ் வைக்கிற ஆபீஸ். என்னங்க சூப்பரா இருக்குங்க. இதுதான் நம்ம ஆபீஸா? வா வா, வந்து இந்த இடத்துல உட்காரு. ஐயோ, நாங்க வரலங்க, நீங்க உட்காருங்க. நீங்க தானே முதலாளி. நீ இல்லைன்னா நான் எப்படி முதலாளியா இருக்க முடியும்? வா, வந்து முதல்ல சீட்ல உட்காரு. வேண்டாங்க. அட வாமா வாமா, வந்து உட்காருமா. நீ இங்கேயே உட்காரணும்? இன்னும் என் தொலைல உட்காருவேன். அங்கதாம்மா உட்காரணும், உட்காரு. ஐயோ, புசுக்குன்னு இருக்குங்க இந்த சீட்டு. இல்லாமையா இருக்கும். அந்த சீட்டு 10,000 ரூபாய். அதுல உக்காந்துக்கலாம், சுத்தலாம், அப்புறமேட்டுக்கு கால் நீட்டி போட்டு படுத்துக்கலாம். அப்படிப்பட்ட சீட் அது. ஐயோ, உங்களுக்கு எம்பிட்டு தெரியுது. ஃபைனான்ஸ் வச்சு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே பாரு, எனக்கு என்னென்னலாம் தெரியும்னு உனக்கு அப்புறம் தெரியும். என்னங்க, அப்பா அம்மாக்கு போன போட்டு சொல்லுவாங்க. சொல்லு சொல்லு. அப்பங்க ஆபீஸ் திறக்கறோம். நியூ இயருக்கு திறக்கறோம்னு சொல்லு. ஓ, புது வருஷம் புது தொழில். என்னங்க, சின்னவளை ஏத்துக்கிட்டானா அவன்? மறைச்சுக்கிட்டு தான் இருந்தான். அப்புறம் அதை இதுன்னு பேசி விட்டுட்டு வந்திருக்கேன். பாருங்க, நம்ம வீட்டுக்கு வந்தவளா மகாராணி கணக்கா இருக்கா. நம்ம பிள்ளைங்களுக்கு தான் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. என்ன பெரியவ போன் பண்றா? ஹலோ கிமா, எப்பா நான் எங்க இருந்து பேசுறேன்னு சொல்லுங்க பாப்பா. போன்ல பேசுறது நீ, உனக்கு தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? எப்பா, உங்க மாப்பிள்ளை ஃபைனான்ஸ் கடை வைக்க போறாருப்பா. அந்த ஆபீஸ்ல இருந்து தான் நான் பேசுறேன். அதுவும் அவரு சீட்டு வாங்கி போட்டிருக்காரு 10,000 ரூபாய்க்கு. அந்த சீட்டுல உட்காந்து தான் பேசுறேன். நல்ல முசுக்குன்னு இருக்குப்பா. இதுல சுத்தலாமா படுக்கலாமா, எப்படி இருக்கு தெரியுமாப்பா ஆபீஸ். அந்த சின்னவ அவங்க புருஷன் பஞ்சு கடை வச்சாரு. ஆனா என் புருஷன் உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிற வந்து ஃபைனான்ஸ் கடை வச்சிருக்காரு. ஃபைனான்ஸ் கடையா? ஏமா
அதெல்லாம் சரிப்பட்டு வருமாமா? நம்ம ஊருக்காரனுங்க எல்லாருமே காசு வாங்கி ஏமாத்தி போடுவானுங்களேம்மா. ஒழுங்கா ஒரு மாசம் 2 மாசம் வட்டி கட்டுவானுங்க, அதுக்கப்புறம் எதுவும் கட்ட மாட்டாங்களேம்மா. ஏப்பா இன்னும் தொழிலே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இந்த மாதிரி பேசுறீங்க? இல்லம்மா, அம்புட்டு பணம் இதுல போய் விட்டு வேற ஏதாவது கடை கண்ணி எதுவும் வைக்கலாம்ல? இங்க பாருங்கப்பா, எங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த தொழில், அதை தான் நாங்க பண்ணணும்னு ஆபீஸ் எல்லாம் பார்த்தாச்சு, காசெல்லாம் கட்டியாச்சு. சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. சரிம்மா. சரி, எப்பம்மா கடை திறக்கிறது? நியூ இயருக்கு திறக்கிறேன்பா, வைக்கிறேன். சரிம்மா. என்னவா என்ன சொல்ற? மாப்பிள்ள ஏதோ பைனான்ஸ் கடை வைக்கிறாராம். ஃபைனான்ஸ் கடை வைக்கிறாரா? என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்காரு? வேற ஏதாவது மளிகை கடை, ஏதாவது அரிசி கடை ஏதாவது வைக்கலாம். அதை விட்டுட்டு ஃபைனான்ஸ் கடையை வச்சு அதுல எப்படி வருமானம்? அதை சொன்னதுக்கு தான் இவ கோவிச்சுக்கிறா. என்னமோ ஒன்று, காசை கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் அவங்க அதை உருவாக்கினாலும் சரி அழிச்சாலும் சரி நமக்கு எதுக்கு, கம்முன்னு இருங்க.